நாம் தினமும் அமாவாசை, பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி, இப்படி பலவிதமான 15 திதிகளையும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற 7 நாட்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யோகங்கள் 27 விதமான யோகங்கள். அதை எத்தனை பேர், குறிப்பாக புரோகிதம் செய்து வைப்பவர்கள் சுபயோக, சுபகரண, ஏவங்குண, சகல விசேஷன, வசிஷ்டாயாம், அஸ்யாம், வர்த்தமானாயாம் அப்படி சொல்கின்றார்கள். அந்த யோகத்தினுடைய 27 பெயர்களை, திருநாமங்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி விஷ்கம்ப நாம யோகம், பிரீத்தி நாம யோகம், ஆயுஷ்மான் நாம யோகம், சௌபாக்கிய நாம யோகம், சோபன நாம யோகம், அதிகண்ட நாம யோகம், சுகர்ம நாம யோகம், திருத்தி நாம யோகம், சூலநாம யோகம், கண்டநாம யோகம், விருத்திநாம யோகம், துருவநாம யோகம், யாகாதநாம யோகம், ஹர்ஷண நாம யோகம், வஜ்ரநாம யோகம், சித்திநாம யோகம், வியதிபாதநாம யோகம், வரியான் நாம யோகம், பரியநாம யோகம், சிவநாம யோகம், சித்தநாம யோகம், சாத்தியநாம யோகம், சுபநாம யோகம், சுப்ரநாம யோகம், பிராமியநாம யோகம், ஐந்திருதி நாம யோகம், வைத்திருதி நாம யோகம், இப்படி 27 யோகங்கள், 11 கரணங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட முக்கியமான யோகத்திலே முதன்மையான வியதிபாத யோகம் தினமானது தோன்றப்பட்ட நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரே ஒரு நாக வரவள பூமி இந்த அரவூர், தஞ்சாவூர், கும்பகோணம், நீடாமங்கலம், கொரடாச்சேரிக்கு இடையிலே வைகளத்தூர் இடத்துக்கு பக்கத்தில் அரவூர் இருக்கின்றது. திருவாரூரிலிருந்து கங்கலாஞ்சேரி ரயில்வே கேட்டிலிருந்து கப்பலுடையான் என்கின்ற இடத்திற்கு மேற்காகவும் செல்கின்றார்கள். இந்த வியதிபாத நாமயோகம் ரொம்ப சக்தி வாய்ந்த பித்ருக்களுக்கு, மூதாதையருக்கு தர்ப்பணம், திதி, சிரார்த்தம் கொடுக்கின்ற யோகமானது நமக்கு இறையருளால் படைக்கப்பட்ட ஸ்தலம்தான் இந்த வியதிபாத யோக தினம் இந்த நாக வரவள பூமியாக சித்தர்கள் சொல்லுகின்றார்கள். மாங்கல்ய தோஷத்தை நிவர்த்தி செய்து நல்ல வாழ்க்கை கொடுக்கின்ற ஸ்தலங்களிலே பிரதமமான ஒன்று. கணவன் மனைவி சேர்ந்து வாழ நமக்கு அனுகிரகிக்கும், உதவி புரியும் திருத்தலமாக போற்றப்படும். சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை பெருக்கும் ஸ்தலம் சீதாதேவி சமேத ஸ்ரீ கல்யாண ராமர் அருள் புரியும் ஸ்தலம். குரோதி வருடத்துக்கு நவராத்திரி 9 நாட்களிலே கணவன் மனைவி தம்பதி சமேதராய் குடும்பமாக குழந்தை குட்டியோட ஆலயத்திலே பூஜிப்பதால் சந்ததிகள் நல்ல வாழ்வு பெறுவார்கள், ஆனந்தமான வாழ்க்கை கிடைக்கும். இந்த பூவுலகை ஆட்டி படைத்த சமீபத்திய கோவிட்-19 சொல்கிறோம், அப்படிப்பட்ட வைரஸ் நோய்க்கு மூல காரணமாக அரவக்கரை என்னும் கடுத்த நாக தோஷத்தை நிவர்த்தி செய்து இந்த மனுஷ உலகத்திற்கு மீண்டும் நல்ல ஆரோக்கியத்தை அளித்த ஈசனே நமது கார்கோடகேஸ்வர் அரவூர். பஞ்ச பாண்டவர்களே ஒருவரான ஸ்ரீ பீமனுக்கு ஒரு பெரிய கொடிய நஞ்சு கலந்த உணவை அளித்த போது நாகலோகத்தில் வைத்திய சக்திகளை தந்து அருளி காலக்கூட விஷமுறிவை நல்கி நல் ஆயுள் தந்த அற்புதமான சிவபெருமான் ஈசனே ஸ்ரீ கார்கோடக ஈஸ்வரன். இந்த கலியுகத்திலே மது என்ற அசுரன் பல குடும்பங்களிலே குடும்பத் தலைவன், இளைஞர் போன்றவர்களை ஆட்டி படைக்கின்றார்கள். இது எல்லோருக்கும் தெரியும். ஒரு தாயாய் மனைவியாய் தன்னுடைய சுற்றம் படும் பாட்டினை கண்டு மனம் அதிகமாக வருந்தி குடிப்பழக்கம் தீர வழி உண்டா என்று திகைத்து நிற்கும் பெண்மணிகள் பல கோடி பேர். கொடிய எண்ணம், நச்சு குணம் கொண்டு சுற்றி உள்ளவர்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டு அப்படி இருக்கின்ற குடும்பங்கள்
பல லட்சம் கோடி. இப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த பெண்கள் மற்றும் குடும்பத்தினர் மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ கார்கோடேஸ்வரரை, இந்த ஈஸ்வரரை, கார்கோட ஈஸ்வரரை, ஆதிசேஷன், இப்படி சொல்லும்போது கார்கோடகன், இந்த நவராத்திரி தினங்களிலே கை நிறைய மஞ்சளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மடியிலே பெண்கள் ஏந்தி ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ கார்கோடகேஸ்வரரை மிக நிதானமாக அடிமேல் அடி வைத்து அடிப்பிரதர்சனம் செய்து சுமங்கலி பெண்களுக்கு இந்த மஞ்சளை தானம் அளித்து வந்தால் மங்களாம்பிகையின் கருணை கடாட்சத்தால் உடனே நல்வழி பெற்று விடுவீர்கள். தன்னுடைய அகங்காரத்தினால் கடுமையான வார்த்தைகளால் மற்றவரின் மனம் புண்படும்படியாக பேசியவர்கள் மனதார வருந்தி இதே அறவூரிலே பலவிதமான காய்கறிகளை கலந்த சாம்பார் சாதம், பிரண்டை துவையல் அல்லது பருப்பு துவையல், நாகப்பழம், நாவற்பழதானம் அளித்தல் மிக மிக நல்ல பலன்களை தரும். இப்படி இந்த உலகத்தில் யதிபாத நாம யோக தினம் படைக்கப்பட்ட நமக்கு கிடைக்கப்பட்ட அற்புதமான புண்ணிய பூமி என்பதால் இந்த அறவூர் யதிபாத யோக தினத்து அன்றே எங்கு தர்ப்பணத்துக்கு தேவையான தர்ப்பணம் செய்வதற்கு ஆற்றுவதற்கு உரித்தான பொருள்களை தர்பை, எள்ளு, தாம்பாளம், நீர் இவைகள் எல்லாம் வருகின்றவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு இனாமாக கொடுத்து தர்ப்பணமும் செய்து கொடுத்தால் தெரியாதவர்களுக்கு, பாமரர்களுக்கு, ஏழை எளியோர்களை கட்டணம் இல்லாமல் எதுவும் வசூல் பண்ணாமல் தர்ப்பணம் செய்து வைத்தால் அவரவரின் பித்தர்களை நல்ல நிலைக்கு இட்டு செல்லும். மாயையிலே சிக்கி தவறான வழியிலே செல்லாமல் குடும்பத்தையே நல்வழி படுத்தி செல்லும் அற்புதமான அறவூர் ஆலயம். ஒரு காலத்திலே இந்த கோவிட்-19 கொரோனா காலத்திலே இதை பற்றி பலவிதமான ஞான பத்திர கிரந்தத்திலிருந்து எடுக்கப்பட்டு அந்த ஆலயமானது முழுமையாக சிதிலமடைந்து செல்லுவதற்கே வழி இல்லாமல் தடம் இல்லாமல் இருந்த கோயிலானது இப்பொழுது கும்பாபிஷேகம் நடந்து மிக மிக அற்புதமாக பல மாநிலங்களிலிருந்து எல்லோரும் நாகலட்சுமி, நாகராஜன், இப்படி நாகங்களுடைய பெயர்களை கொண்டு விளங்குகின்றவர் இப்படி உள்ளவர்களெல்லாம் வந்து வணங்கி செல்வது நமது சத்குரு விட்ட நமக்கு பெரும் பிச்சை உதவி. இப்படி நாகதோஷங்கள் வராமல் இருப்பதற்கும் வந்தவர்கள் உடனடியாக பரிகாரம் செய்வதற்கும் நாடி ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிடர்கள் கண்டிப்பாக இந்த இடத்திற்கு வந்து தரிசனம் செய்து உடனடியாக வழிபட்டார். மேலும் அருள்வாக்கு சொல்பவர்கள் இங்கே முழுமையான தவநிலையை மேற்கொண்டு குண்டலினி யோக பயிற்சியை தக்க குரு மூலம் செய்து வந்தால் நல்ல வாழ்க்கையிலே சொல்ல முடியாத அளவிற்கு உலகமே வியக்கும் அளவிற்கு உடம்பிலும் முகத்திலும் ஒரு நல்ல தேஜஸ் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேருடைய பெண்களுடைய முகமானது நெற்றி பக்கமானது அப்படியே குறுகி இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இருந்து பார்க்கும்போது நாகம் படம் எடுத்தது போல அநேகமான பல பேருக்கு இருக்கும். நன்றாகவே சொல்லிவிடலாம், நாகதோஷம் இப்படி நிறையா இருக்கிறது. ஆனால் தப்பான எல்லாரும் பார்த்து அதை குழப்பி விடக்கூடாது. ஆகையினால் ஒரு சத்குரு வேண்டும், எதிலும் ஒரு நம்பிக்கையும் அதை பற்றி வெளியிலே செய்துவிட்டோம் என்று டமரம் அடித்து கொள்வதால் செய்த புண்ணியமும் போய்விடும். ஆகையினால் ஒரு நல்ல வழி தெரிந்தவர்களை, விஷயம் தெரிந்தவர்களை, அறவூர் அந்த கோவிலை நிர்வகிக்கும் ஒருவரான அந்த அர்ச்சகர் சந்தானம் என்கின்ற குருக்கள் மற்றும் நிர்வாகி அவர் பெயரும் நீடாமங்கத்தில் உள்ள சந்தானம் என்கின்றவருடைய நம்பரானது, தொலைபேசி எண்ணானது முன்பே கொடுக்கப்பட்டு உள்ளது. அதை தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த நேரமும் அங்கு சென்றால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார்கள். இப்படி நவராத்திரி தினங்களை பல ஆலயங்களிலே கொண்டாடினாலும் இந்த வருஷம் நாம் குரோதி வருஷம் இந்த நவராத்திரி தினத்தை கொண்டாடும், அதாவது மாலையபக்ஷ மறுநாளிலிருந்து 2/10/2024 மாலையபக்ஷம் முடிகின்றது. 3/10/2024 வியாழக்கிழமையிலே
அதாவது நவராத்திரி விழா அற்புதமாக தொடங்க இருக்கின்றது. எல்லோரும் சென்று வழிபட்டு நல்வாழ்க்கை வாழ்ந்து புனிதமான இந்த கார்கோடக ஈஸ்வரர் மங்களாம்பிகை அருளை பெற எல்லாம் வல்ல சர்க்குருனுடைய அருள் கிடைக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா.